Mamoy! Mama! Mamoy! Mama! என்னடா மாமா உன்னை பார்க்க எம்என்சி மேனேஜ் வந்திருக்காராமா, என்னன்னு கேளு. யார் நீங்க? என்ன விஷயம்? நான் எம்என்சி கம்பெனி மேனேஜருங்க. விவசாய நிலம் உங்களுக்குன்னு கேள்விப்பட்டேன், அதை உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ இந்த நிலம் அவங்களுக்கு என்ன வேலையாக தேவைப்படுது? வாங்க நடந்துக்கிட்டே பேசலாம். உங்கள் நிலத்தில் ஃபேக்ட்ரி கட்டலான்னு இருக்கோம், அதை உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். தேவைப்படுது இடம். சார், இந்த நிலம் விவசாயம் பண்ண மட்டும்தான், இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கிறது. ஓகே சார், வரேன். போயிட்டு வாங்க. போங்க மொட்டை சார், போங்க போங்க. நான் அப்போவே சொன்னால இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்கன்னு. ஐயோ ஏய் எத்தி, எங்கே என்ன தம்பியை காணோம்? இல்லைங்க சார். இப்போ தானே இறங்கண்ணா. இரு, எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறேன், எப்படி வரான் பாரு. நீ உங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறீங்க இல்லை? ஃபோன் பண்ணு சார். இங்கே வாங்க. நானா சார்? ஆமாம் சார். என்னமோ உன்ட்ட பேசியிருந்தீங்களே, என்ன விஷயம்? வாங்க அண்ணன். உங்களை பார்க்க ஒரு ஆஃபீஸர் வந்திருக்காரு. சார் பெரிய தம்பிக்கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாரு. நிலத்து கேட்டு வந்தேன் சார், அசிங்கப்படுத்திட்டாங்க சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க சார். நமஸ்கார். ஓகே சார். ஓகே சார். சொல்லு. இந்த தென்னை மரம், இந்த வாழை மரம், அதுதான் நம்மளோட. அது இருக்குமா? ஆமாம், இது இங்கே இருக்கிறது ஃபுல்லாக நம்மளோட. இப்போ இது அந்த வீடெல்லாம் அவங்களுதான், நம்ம குடும்பமானதா? அதுதான் நம்ம கட்டி கொடுத்தது தான். நல்ல விஷயம். அப்போ நான் அங்கிட்ட இருக்கு நேரம். இப்போ நான் ஊரில் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறேன். ஆமாம், நிறைய இருக்குது. இருக்கட்டும். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இதுதான் நம்மளோட. இதுவும் நம்மளதா? ஆமாம், ஏற்பட்ட நல்லா இருக்கும் போல். ஆனால் அப்புறம் தரிசா வச்சுருக்கேனே. விவசாயம் பண்ணும்ப்பா. அதான் நானும் படிச்சு வந்துருக்கிறேன், நானும் விவசாயம் பண்ணுறேன். இல்லை, நானும் கேள்விப்பட்டேனே, நிறையா பக்கம் மழையில் வறட்சியாக செத்துக்கிட்டு இருக்காங்க விவசாயம்னு. ஆமாம், அடுத்து நானும் போய் டெக்னிக்கலாக படிச்சு வந்துருக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நம்ம இடத்துல பயோ யூஸ் பண்ணி வைக்கிறோம்னே. எந்த விதம் உரமும் கிடையாது. போகிற ஏக்கரமாக பண்ணி நம்ம நிலத்தை இன்னும் நல்லா செழிப்பாக்குறோம். இந்த மாதிரி புல்லாக இருக்குல்ல, இதெல்லாம் நெல்லாக மாற்றுறோம். ஆட்டோம். பெரிய தம்பி, யார் நீ? எதுக்கு தேவைதான் கொஞ்சம் வர்றாங்க. ஓகே பார்ப்போம். என்ன பெரிய தம்பி, லாஸ்ட்டில் முடிவு என்ன தான் சொல்கிறேன். என்னென்ன பிரச்சனை சார்? நீங்கள் படித்த ஒரு எம்என்சி கம்பெனிங்கிறது பெரிய கம்பெனி. இருக்கட்டும், ஃபேக்ட்ரியில் தான் கட்டுவாங்க. கட்டினா இங்கே தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஃபேக்ட்ரி வேலை தான் செய்வாங்க. சொல்லுங்கள், ஃபேக்ட்ரி கட்டுனீங்க, அதுக்கு விவசாயத்தை கேட்பீங்களா?
கண்டிப்பாக இது விவசாயம் என்னன்னா சும்மா தானே இருக்குது, அதனால் என்ன? இன்றைக்கி சும்மா இருக்கலாம் மழை இல்லாமல், நாளைக்கு மழை விவசாயம் பண்ணோன்னா எத்தனை ஃபேக்ட்ரிக்கு வேலை கொடுப்பீங்க? 100 பேர் 1000 பேர் இந்த விவசாயம் நான் பண்ணோன்னா 10,000 பேர் சோறு விடுவேன். காலமுறை என்னை காப்பாற்றணும். இந்த நிலத்தை நான் யாருக்கு விட்டு தர மாட்டேன். ஏய் என்ன ஓவரா தம்பி என்ன பிரச்சனையும் தம்பி தம்பி கம்முன்னு இருங்க சார், கம்முன்னு இருங்க சார். தம்பி கம்முன்னு இருங்க. என்னடா தம்பி தொம்பிட்டு கம்முன்னு இருங்க சார், கம்முன்னு இருங்க. 2 பேருமே கம்முன்னு இருங்க. ஏடா கம்முன்னு இருக்கண்ணா? இவர் விவசாயம் என்னலாம் நான் விவசாயம் பண்ணுறேன், என் உயிருக்கு கையும் தர மாட்டேன்டாத. முடிஞ்சதை பார்த்துங்க. உன் உயிர் இருக்கிற மாதிரி இந்த நிலத்தை வாங்க முடியாதா? நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கலாம்டா. உன் உயிர் இருக்கிற வரையும் இந்த நிலத்தை வாங்க முடியாதுன்னு இல்லைடா. இப்போ உன் உயிரே போகுதுடா. போகுடா. பெரிய தம்பி, உன் தம்பி சொன்னாலா நான் இருக்கிற வரையும் என் உசுரை எடுக்க முடியாதுன்னு. உன் தம்பி செத்துட்டான்டா. உன் உசுரை எடுக்க நானும் வந்திருக்கேன்டா.